ஒரு நாளும் வாரினாங்க, ஒரு நாளும் கும்பிடுறாங்க. ஏன்னா தரிசனம் கிடைக்குதுல்ல, தரிசனம் கிடைக்கிறது முருகண்ட. அப்போ காரர் ஏதாவது நடக்கும், நல்லது நடக்கும். நடக்குமா? நடக்கும். உன்னுடைய வினைகள் யாவையுமே விட்டு விட்டு படிவே. மக்கள் எல்லாருமே வணக்கம். வணக்கம். எல்லாருமே வந்து பக்தோடியாக மாறிட்டு போயிடும். இது இந்த காலகட்டம் விட்டது யாழ்ப்பாணத்தில் நல்லூர் கோவிலுக்குரிய காலகட்டம். கொடியேறதுக்கு பிறகு எங்கே நம்பி ஒரு காணொலியுமே காணல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு நாளும் வாரினாங்க, ஒரு நாளும் கும்பிடுறாங்க. ஏன்னா தரிசனம் கிடைக்குதுல்ல, தரிசனம் கிடைக்கிறது முருகண்ட. அப்போ வந்து கும்பிடுறாங்க. ஆனால் காணொலி ஊரில் இல்லை. கணவர் கேட்டுக்கிட்ட 7 நாள் ஆச்சு. இந்த இன்றைக்கு நாளைக்கு நாளண்டியோட வந்து வேல்பெருமான் இனி வர மாட்டார். நீ வந்து எழுந்தருளி சுவாமி தான் வருவீங்க மஞ்சத்தில் இருந்து. அப்போ எப்படி இருக்குது அந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன். உள்ளெல்லாம் பூசை ஆரம்பமாக நடந்து கொண்டவர்கள் வந்து பக்தர்கள் போய் வேகமாக கோயிலை நோக்கி. இதுதான் அந்த வீதி தடைகள் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த வீதி தடைகள் அங்கால வந்து பாதனையோடையெல்லாம் போக இயலாது. ஆனால் வந்து அண்மையில் ஒரு சர்ச்சை ஏற்படுத்தக்கூடிய விஷயம், ஒரு பிக் ஒரு ஆள் வாகனத்தோடு இதுக்குள்ளே போனவர். இவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிறமாக சட்டை போட்டவர். ஏன் எங்கே வந்தீங்க? ஏன் கதைங்க, உங்களுக்கு கதைக்க தான் சொல்லியிருக்கோம். என்னட்டு சொல்லுங்க, சொல்லுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் வந்து இவர் ஒவ்வொரு நிறத்துல வந்து சட்டை போட்டு வருவார். ஏதாவது நடக்கும், நல்லது நடக்கும். நடக்குமா? நடக்குமா? சரி, கும்பிட்டுட்டீங்களா? இதில் வந்து நிற்கிறீங்க. இந்த ஒன்னே காணல பட்டை போட்ட ஒன்னே முருகன் வரவுக்காக நிறைய பேர் இந்த பக்கமாக காத்திருக்கிறோம். நாங்கள் வந்து இந்த பின்னுக்கு பாரதியார் சிலை அந்த பக்கத்தால் வந்தபடியா காலையில் வந்து இதெல்லாம் கழுவிட்டு போகணும். இன்னுக்கு உள்ள பூசை முடிய முதலே இவ்வளோ பேர் இந்த பக்கமாக எல்லாம் காத்திரிக்கணும். வரையான வந்து கும்பிட்டுட்டு இவ்வளோ பேருமே முருகனுடைய வருகைக்காக காத்திரிக்கணும். இவ்வளோ வெள்ளக்காரர். முன்னுக்கு கோவில் முன்புற பகுதியில் வந்து இந்த 2 பக்கமும் சிவத்தை கயிறு கட்டியிருக்காங்க. அந்த சுவாமி வரைக்கில் வந்து அதுக்கு வந்து இடையூறாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து முன்புறம் அப்படி இருக்கு. பின்னரம் சரியா 6 மணி. இந்த கோவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிறப்பு இயல்பை வந்து இந்த நேரம் தவறாமல் நடக்கக்கூடிய பூசைகள். முருகப்பெருமான் அப்படியே எழுந்தருளி வரக்கூடிய விஷயம். அவர் வந்து காமதேனு வாகனத்தில் வந்து வர்றார். வள்ளி தேவானை வந்து இடப வாகனத்தில் வெளி வீதி உலா வரப்போயினோம். தங்கத்தில் ஜொலிக்கக்கூடிய எங்கே பார்த்தாலும் மின்னக்கூடிய அந்த பொன்னொழி அழகில் வந்து முருகன் எழுந்தருளுக்குள்ள போது அதை காண்றதுக்கு கோடி கண்கள் வேணும். அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து அந்த அழகாக முருகன் வந்து காட்சி விடக்கூடிய விஷயம். தங்கவேல் அதே போல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான பண்பாட்டு விஷயங்கள், நாதஸ்வரம், மேளம், அதுக்கு முன்னால் வரக்கூடிய அந்த ஒளி எழுப்பக்கூடிய கருவிகள் எல்லாமே வந்து முருகன் வெளியில் வருகிற போது ஒரு கம்பீரத்தையும் பிரம்மாண்டத்தையும் கொடுக்கும். அப்படின்றதுல வந்து மாற்று கருத்துக்களுக்கு இடம் கிடையாது. கூடி நிற்கக்கூடிய பக்தர்கள் தலை மேல கை வச்சு இப்ப முருகனை வரவேற்று கும்பிடினர்.
இவர்தான் வணக்கத்துக்குரிய வைகுந்த வாசகுருக்கள். வரலாற்று சிறப்புமிக்க இந்த நல்லூர் கந்தசுவாமி கோவிலினுடைய பிரதம குருக்களாக இருந்து கந்தவேற் பெருமானுடைய வருடாந்த பெருந்திருவிழாக்களை கடந்த பல வருடங்களாக நேரம் தவறாமல் பக்தி பூர்வமாக நெறிப்படுத்தக்கூடிய ஒரு குருக்கள் ஐயா. நல்லூரானுடைய திருவருள் இவரூடாகத்தான் எங்களுக்கு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுக சுவாமியிடம் நாங்கள் எல்லாம் பிரார்த்தித்துக் கொள்ளலாம். நல்லூர் சன்னதிக்கும் இந்த பிரசன்னா குருக்களுடைய அந்த குரலுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அற்புதமான பாடல்களை தன் குரல் வளத்தால் கம்பீரமாக தரக்கூடியதில் அவருக்கு நிகர் அவர்தான். இந்த வீதியில் அவர் தரக்கூடிய பாடல்களும் அதற்கு தரக்கூடிய பொருள்களும் இசையோடு சேர்த்து எல்லோரையுமே லைக்க செய்யக்கூடிய வகையிலே அமைந்திருக்கும். வடிவே நிறைவாய் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாயுமே கெடுவாய் மனமே கதி கேட்கரவாய் வடிவேல் நினைத்தாய் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாயுமே ஏ மனமே 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 கெட்டு போவதற்கே நினைக்கின்ற மனமே மனமே கெடுவதற்காய் இருக்கின்ற மனமே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே உன்னுடைய வினைகள் யாவையுமே விட்டு விட்டு வடிவேல் அழகான வடிவான வேலவனது இரு தாள்களையும் பற்றிக் கொள்ளு சுடுவாய் சுடுவாய் வினையாவையுமே வினைகளால் ஏற்படுகின்ற சஞ்சிதம் ஆகாமியம் பிராரப்தம் என்று சொல்லப்படுகின்ற வேதனைகளினால் ஏற்படுகின்ற வினைகளால் இப்பிறவியிலே ஏற்படுகின்ற
துன்பங்கள் யாவையும் துடைப்பான் சுடுவாய் சுடுவாய் வினை யாவையுமே வடிவேலவன் இருதாள்களையும் இருகப் பற்றிக் கொண்டால் வினைகள் யாவும் ஓடிவிடுமே. கெடுவாய் மனமே கெடுவாய் மனமே கதிகளுக்கு இறைவனிடம் வடிவேலவனிடம் இறங்கி இறங்கி கவிகள் முப்பிறப்பினால் ஏற்படும் பாவம் இப்பிறப்பினால் ஏற்படும் பாவம் இனி ஒரு பிறவி இருந்தாலும் பாவம் அதனிருந்து விடுபடுவதற்கு வடிவேலவனின் வடிவான அழகிய வேலவனின் இருதாள்களையும் பற்றி கொண்டு கதிகே நல்ல கதிகே கெடுவாய் மனமே கதிகே கரவாதுகே. வடிவேலவனிடம் சந்தேகப்படாமல் இவன் எனக்கு அருள்வானோ என்று சந்தேகம் வராமல் வேலவனை சந்தேகிக்கலாமோ? கதிவேலவன் உனக்கு கதி தருவான் வடிவேலவன் கதி தருவான் கேட்கலியே. கெடுவாய் மனநே கதிகே தரவாதிடுவாய் வடிவேறிறாய் நினைவாய் எப்பொழுதும் அவனுடைய நாமத்தை சொல்லி வடிவேலவனை இருகப் பற்றிக் கொண்டு சுடுவாய் நெடுவேதனை உனது வேதனைகள் யாவும் பறந்தோடிவிடும் வேதனைகள் யாவும் சுட்டு பறந்தோடிவிடும் வடிவேலவன் கதி தருவான் விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே வினைகள் யாவையும் விட்டு விட்டு வடிவேலவனது இருதாள்களையும் பற்றிக் கொள்ளு கதி தருவாய். வரவேற்கிற விதமாக வச்சு இதில் பிரசாதம் எல்லாம் கொடுத்தினோம். வாங்கி சாப்பிட்றதுலாம் ஒரு சந்தோஷமான உணர்வு.
எல்லாருமே கையை நீட்டி வரிசை இருப்பினோம். சிலருக்கு கிடைக்கும், சிலருக்கு கிடைக்காது, முடிஞ்சு போயிடும். சின்ன பிள்ளைகளுக்கு தான் கொடுப்போம் அப்படின்லாம் சொல்லிக்கணும். எப்படி சண்டே எடுத்தாங்க. முடிஞ்சா நல்ல முறையில் நேர்த்தியெல்லாம் அலங்கரித்து இதை வரவேற்கிற அந்த விஷயமெல்லாம் செய்து வச்சிருக்கணும். ஒரே அன்பு அண்ணன், அன்பு அண்ணன். இது என்ன கணக்கு? என்ன சொல்ல திருவிழா என்ன வரியா? முருகனை பின்னாலே நிறைய பேர் பஜனை எல்லாம் பாடிக்கலாம். இதில் கொஞ்சம் சின்ன பிள்ளைகள் ஒரு நாளுமே நிறைய பேர் கூட்டமாக இந்த பஜனை நிகழ்ச்சியெல்லாம் பங்கு பெற்றினோம். உண்மையில் சின்ன பிள்ளைகளை இப்படியான விஷயங்களை அதைக்கு பழக்கிறதுன்றது நல்ல விடயம். பெற்றார்கள் ஆர்வத்தோடு இந்த பிள்ளையெல்லாம் கொண்டு விட்டு இந்த பஜனை பெரிய ஒரு கூட்டமாக இருந்து பஜனை பாடினோம். விடியா மாடு புற கேதீச்சரம் இப்ப நல்லூர். ஏன் மடுக்கெல்லாம் போனீங்க? அது வந்து என்ன ஆவா மெரியா அம்மா கூப்பிட்டோம். இப்ப இங்க எந்த அம்மா கூப்பிட்டவா? இங்க முருகன். அது 25 நாள் இல்லை வருவாரா? ஒரு அம்மா கூப்பிட்ட மாதிரி தான் நாங்க கழிப்போம். இல்லை ஏதோ ஆட்டு அம்மா தெரியாது.